லைக்கா நிறுவனத்தினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வு. 43 வருஷத்துக்கு முதல் உங்களை மாதிரி இருந்தவர் தான் நூற்றாண்டு காலம் என்று சொல்லி சொன்னால் சின்ன காலம் அல்ல. புலம்பெயர் தேசத்து உறவுகளால் 50 லட்சம் ரூபாய் வரை அந்த காலத்தில் தான் கண்டதுலேருந்து புங்குடுதீவினரோட அடையாளம் தான் இப்போ. அனைவருக்குமே இனிமையான வணக்கம். எங்கே நிற்கிறேன்டா சொல்ல தேவையில்லை, விஷயத்தை காட்டுறேன் எங்கே நிற்கிறேன்டே. இந்த விஷயத்தை பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்வீங்களுடனே எங்கே நிற்கிறேன்ண்டு புங்குடுதீவில் நிற்கிறேன். புங்குடுதீவினரோட அடையாளம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது கண்ணகி அம்மனுடைய அந்த வரவேற்பு வளைவு. புங்குடுதீவில் இன்று நாள் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பாடசாலை நூற்றாண்டு விழாவை காண இருக்குது. அந்த பாடசாலையில் இன்றைய நாளில் புலம்பெயர் தேசத்து உறவுகளால் ஒரு வரலாற்று விஷயம் ஒன்று ஆரம்பிக்கப்படுது. அது என்ன விஷயம், என்ன நடக்குதுன்றதான் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். அப்படியாக இப்போ நான் செல்லக்கூடியது புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்தை நோக்கித்தான் போகிறோம். நீங்கள் இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாடசாலையினுடைய முகப்பு தோற்றம். இந்த பாடசாலை 100 ஆண்டுகளை கடக்க இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் அந்த நிகழ்வு இடம்பெற இருக்குது. புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்ற அந்த மகுட வாக்கியத்தோடு இருக்கக்கூடிய பாடசாலை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 100 ஆண்டுகளை கடந்து இந்த பாடசாலை இந்த புங்குடுதீவு மண்ணில் தடம் பதிச்சு கொண்டிருக்குது. அப்படியாக இங்கால இந்த நூற்றாண்டு தொடர்பான பதாகையும் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. எப்போ நூற்றாண்டு விழா என்பது தொடர்பாக எல்லாம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்படுது. ஆவணி 5, 2026 புதன்கிழமை, ஆவணி மாதம் 5ஆம் தேதி தான் இந்த நூற்றாண்டு விழா நிகழுது. காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை பல்வேறுபட்ட வீரர்களுடைய அனுசரணையோடு அந்த விஷயம் எல்லாமே அங்கே பதியப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கு ஏன் நீங்கள் நிற்கிறேன்டா, சாதாரணமாக நீங்கள் இப்போ பார்க்கலாம், பாடசாலை ஒரு விழாக்கோலம் இருக்கிறத பார்க்குறீங்க. தோரணங்கள் எல்லாமே வாயிலில் கட்டிவிடப்பட்டிருக்குது. அப்படியாக மங்களகரமாக வாழை மரம் எல்லாம் கட்டி ஒரு கோலாகலமாக காட்சி தரக்கூடியதை பார்க்குறீங்க. அப்படியாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவினுடைய ஆரம்ப நிகழ்வென்று கூட இதை சொல்லலாம், ஒரு வரலாற்று நிகழ்வென்று கூட சொல்லலாம். இந்த பாடசாலையில் இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வு புலம்பெயர் தேசத்து உறவுகள் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாணவியாக இருந்திருக்கக்கூடியவரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய அந்த விஷயம்தான் சரஸ்வதி சிலை. ஒரு பாடசாலையில் கட்டாயமாக இருக்க வேண்டியது. ஏனென்றால் கல்வி தெய்வமாக எங்களுக்கு திகழக்கூடிய சரஸ்வதி தாய், அந்த தாயினுடைய சிலை திறப்பு விழா தான் இன்றைக்கு இடம்பெற போகுது. அது ரொம்ப காட்சியில் தான் பார்க்க போகிறோம். அங்கே வரக்கூடியவர்கள், இந்த சிலைக்கான அனுசரணைகளை வழங்கி இருக்கக்கூடியவர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறபடியால் இங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. இன்றைய நாளில் இங்கே திறந்து வைக்கப்படக்கூடிய இந்த சரஸ்வதி சிலையை அமைத்து கொடுத்திருக்கக்கூடியவர் இந்த பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவியும், அதே சமயம் அவருடைய கணவரும் இணைந்து தான் இதை செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த பாடசாலையிலே பழைய மாணவியாக இருந்த லைக்கா பிரேம் என்னும் திருமதி சசிரேகா பிரேம் ஆனந்தன் குடும்பத்தினர் தான் இந்த விஷயத்தை இந்த பாடசாலைக்கு இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் முகமாகவும் இந்த விஷயத்தை செய்து கொடுத்திருக்கிறோம். அப்படியாக இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பாடசாலையினுடைய அதிபர் திருமதி வனிதா அருட்செல்வன் அவருடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்குது. அதோட இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் வடமாகாண பிரதம செயலாளர், முன்னாள் செயலாளர் எங்களுடைய லட்சுமணன் இளங்கோவன் ஐயா வந்திருக்கிறார். அதே மாதிரியாக சார் சண்முலிங்கம் சார் அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார். முன்னாள் அதிபர் திரு SK சண்முலிங்கம் ஐயா அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி வலயக்கல்வி பணிப்பாளர்கள் வருவதாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அப்படியாக கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறார்கள். அதோட புலம்பெயர் தேசங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அநேகமான உறவுகளையும் இந்த இடத்துல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. அப்படியாக இப்பொழுது பாடசாலைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருந்து விருந்தினர்கள் உத்தியோகபூர்வமாக கௌரவிக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து பாடசாலையை நோக்கி அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றைய தினம் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஆரம்ப நிகழ்வாக சரஸ்வதி சிலை திறப்பு விழா ஒன்று இன்றைய தினம் இப்பாடசாலையில் நடைபெற உள்ளது. இந்த சரஸ்வதி சிலையானது எமது
பாடசாலையினுடைய பழைய மாணவியான திருமதி சசிரேகா பிரேமானந்தன் குடும்பத்தினால் அவருடைய சகோதரர் அமரத்துவமடைந்த நடராஜா சசிவண்ணன் ஞாபகார்த்தமாக இந்த திருவுருவச் சிலையை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சிலையானது ஒரு அவருடைய ஞாபகமாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, நூற்றாண்டு விழாவினுடைய ஒரு ஞாபக சின்னமாகவும் அது அமைந்திருக்கும். இந்த சிலையானது எமது லைக்கா நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் சிவசாமி பிரேமானந்தன் தன்னுடைய அயராத முயற்சியின் காரணமாக அவருடைய மனைவியின் வேண்டுகோளையும் ஏற்று இந்த அவருடைய சகோதரருடைய ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இந்த லைக்கா நிறுவனத்திலே பணிப்பாளராக இருக்கின்ற சிவசாமி பிரேமானந்தன் அவர்கள் நமது புங்குடுதீவு மண்ணிலே பல அளப்பரிய சேவைகள் செய்திருக்கின்றார்கள். குறிச்சிக்காட்டு சந்தையிலே ஒரு பெரிய விளையாட்டுத் திறலை அமைக்க வேண்டும் என்று எண்ணி அதனை அமைத்து அதற்கு ஒரு அலுவலகத்தையும் அமைத்திருக்கின்றார்கள். அதே போன்று புங்குடுதீவு ஆஸ்பத்திரிக்கு 50 லட்சம் ரூபா வரை வழங்கி அதற்கான ஆம்புலன்ஸ் வண்டியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று திட்டத்தையும் அவர் ஒருங்கே அமைத்தவர். அந்த அடிப்படையில் இன்று இந்த பாடசாலையிலும் தன்னுடைய மனைவியின் வேண்டுகோளுக்கேற்ப இந்த திருவுருவச் சிலையை அமைப்பதற்கு அவரோடு புங்குடுதீவு ஸ்ரீ கணேச மகா வித்தியாலயத்தில் ஒன்றாக கல்வி கற்ற சுவிஸ் சஞ்சனும் பிரேமானந்தன் அவர்களிடம் இந்த முயற்சியை கூறியதன் அடிப்படையிலும் இந்த சிலையை முழுமையாக அமைப்பதற்கு லண்டனில் இருக்கின்ற தீர்ப்பாயத்தின் உறுப்பினர் பரமலிங்கம் மஜூரன் அவர்களும் நேரடி கண்காணிப்பின் கீழும் எமது பாடசாலை அதிபர் வனிதா அருட்செல்வம் அவர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாக இன்று இந்த சிலையை அமைப்பதற்கு நிதியுதவி செய்தவர் இந்த மண்ணிற்கு தனது மகனின் திருமணத்திற்காக வருகின்றவையால் அதை இன்றைய தினத்திலே இந்த திறப்பு விழாவையும் நடாத்த வேண்டுமென்ற ஒழுங்கமைப்பின் கீழ் இன்றைய திறப்பு விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த பாடசாலைக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கின்ற பஸ் தரிப்பு நிலையமானது ஆரம்பத்தில் அமைத்திருந்தாலும் சில காலம் பழுதடைந்தமையால் அதை மீள் புனரமைப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளின் அடிப்படையிலே அதனை கணோதிப்பிள்ளை நல்லம்மா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக திருவாளர் சுவிஸில் வாழ்கின்ற சேனாதிராஜா அவர்கள் அண்மையிலே அதை புனருத்தாரணம் செய்து எமது பாடசாலை அதிபர்கள் மூலம் அவை திறக்கப்பட்டு இன்று இந்த 100 ஆண்டு விழாவுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்கின்றது. ஆகவே அது மட்டுமல்ல, 100 ஆண்டு விழாவுக்காக பாடசாலைகளில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை கனடா, லண்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் தங்களது முழு முயற்சியின் மூலம் செய்து வருகின்றார்கள். எதிர்வரும் 5/8/2026 100 ஆண்டு விழா இப்பாடசாலை காண இருப்பது எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒன்று, மகிழ்விக்கக்கூடியது ஒன்று. இந்த வேளையிலே இப்பாடசாலையில் இருக்கின்ற அதிபருக்கும் அது பெருமையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த இக்காலத்திலே கல்வி கற்பிக்க வந்த ஆசிரியர்களும் இந்த 100 ஆண்டு விழாவின் பெருமையோடு சேர்க்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கு கற்கின்ற மாணவர்களுக்கும் இந்த 100 ஆண்டு விழா நடக்கின்ற வேளையிலே
நாங்கள் கல்வி கற்றோம் என்ற பெருமையும் அவர்களை சாரும். இதே போன்று வெளிநாட்டில் இருக்கின்ற எமது பழையமான உறவுகள் இந்த நூற்றாண்டு விழா சிறக்குவதன் மூலம் நாங்களும் 12 நூற்றாண்டு காலம் வாழ முடியும், இங்குள்ள மக்களும் அவ்வாறு வாழ்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதற்காக எமது சுவிஸ் சஞ்சன் அவர்கள் தன்னுடைய ஜிஎல் தரிசனம் அவர்களுடைய யூடியூப்பின் மூலம் அடிக்கடி எமது புங்குடுதியினுடைய நிகழ்வுகளை மிகவும் பிரபலியப்படுத்தி வருவது வழமை. அந்த அடிப்படையில் அவரும் இதை இன்று ஒழுங்கு செய்து வருகிறமைக்காக ஜிஎல் தரிசனம் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை கூறிக்கொண்டு எமது நிறைவு செய்கின்றேன். அப்படியாக இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்கள் நிகழ்வுகள் அது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை வந்து நீங்கள் பெற்றிருப்பீங்கள். அப்படியாக இப்பொழுது விருந்தினர்கள் அங்கே ஆலயத்துக்கு முன்னாலே வந்து அவர்களுக்குரிய கௌரவங்கள் இடம்பெற்று கௌரவிக்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் இங்கே இருந்து ஊர்வலமாக அங்கே பாடசாலையினுடைய புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கே திறநீக்கம் செய்யப்படக்கூடிய விஷயங்கள், அங்கே இடம்பெறக்கூடிய பூஜைகள் அது தொடர்பான காட்சியில் வந்து பார்க்கலாம். சரஸ்வதி சிலை எப்படி இருக்குது, எப்படியாக உருவம் வந்திருக்குது என்பது தொடர்பாகலாம் தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக விருந்தினர்கள் சிறப்பாக பாடசாலை சமூகத்தினரால் மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டு அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. ஏன்னா இந்த பாடசாலையில் ஒரு வரலாற்று சின்னமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 100வது ஆண்டில் தான் இந்த பாடசாலையில் இது அமைய பெற்றிருக்குது அன்றைக்கில் அது ஒரு மிகச் சிறப்பான விஷயமும் கூட. ஒரு சரஸ்வதி சிலை பாடசாலையில் அதுவும் புதுப்பொழிவோட பிரம்மாண்டமாக நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியில் பார்க்கலாம். அப்படியாக இப்பொழுது சரஸ்வதி தேவியினுடைய அந்த சிலையினுடைய திரைச்சீலை நீக்கப்படுகின்றது. இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவியாக இருந்திருக்கக்கூடியவர் தன்னுடைய சகோதரனுடைய நினைவாக இந்த விஷயத்தை வந்து இந்த பாடசாலைக்காக செய்து கொடுத்திருக்கிறார். தான் படித்த பாடசாலைக்காக இந்த நூற்றாண்டு காணக்கூடிய இந்த பாடசாலையினுடைய ஒரு பெருமிதமான நிகழ்வாக இந்த விஷயத்தை செய்திருக்கணும். அங்கே திறநீக்கம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அங்கே சரஸ்வதி தேவியினுடைய அந்த திருவுருவத்தை நீங்கள் பார்க்கலாம். சிரித்த முகத்தோடு காட்சி தரக்கூடிய ஒரு ரம்மியமான சிற்பமாக அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. கையிலே வீணை ஏந்தியவளாக வெள்ளை ஆடை அணிந்து அங்கே சரஸ்வதி தாய், நாங்கள் எப்படி எங்களோட மெனக்கண்ணில் சரஸ்வதி தெரியவோ அப்படியாக அங்கே ஒரு தோற்றம். இங்கே சரஸ்வதி சிலை மட்டுமல்ல, அதற்குரிய பீடமும் அமைக்கப்பட்டிருக்கிறதான் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். வெயிலையோ மழையிலேயோ நனையாமல் ஒரு ஆலயத்தில் தெய்வம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாகவே இங்கே சரஸ்வதி தாய்க்குரிய எந்த விஷயங்களும் வந்து மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம், திறநீக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம் சரஸ்வதி சிலை திறப்பு. அமரர் நடராஜா சசிவண்ணன் ரவி. தோற்றம் 1/1/1970. மறைவு 21/10/1988. அவர்கள் ஞாபகார்த்தமாக லண்டனில் வசிக்கும் அவரது சகோதரி திருமதி சசிரேகா பிரேம் ஆனந்தன் அவர்களினால் அமைக்கப்பட்டு இவ்வாலயத்தின் இவ்வித்தியாலயத்தின் 100ஆண்டை முன்னிட்டு 8/7/2026 இன்று குடும்பத்தினரால் திரைநீக்கம் செய்யப்படுகின்றது என்ற அந்த விஷயம் பாடசாலை சமூகத்திடம் ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது.
आज्ञारिवल्लभे नमस्ते ओम ऐं श्रीं ह्रीं ऐं ॐ श्रीं महा सरस्वती अम्बिकायै नमः ॐ श्रीं महाराज्ञी नमः ॐ स्वादारं देवो समर्पयन्ता वै தலைவரென்றடியார் தம்மடி போற்றி செய்வார்கள் வாயில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வ சம்பந்த புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சரஸ்வதி சிலைக்கு பூத்தூவி வழிபடக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறீங்க. அப்படியாக இந்த பாடசாலையினுடைய 100வது ஆண்டு எதிர்வர நாட்களில் நிகழ இருக்குது. பழைய மாணவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஊர் சார்ந்தவர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த நூற்றாண்டு விழா கோலாகலமாக இடம்பெற இருக்குது. முடிந்தவர்கள் நேராக வந்து கலந்து கொள்ளுங்க, அந்த விஷயத்தையும் வந்து தெரிவித்து கொள்கிறோம். அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம் கூட ஒரு போற்றத்தக்க ஒரு செயல். நூற்றாண்டை முன்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலாவது ஆரம்ப நிகழ்வாக, ஆரம்ப கொண்டாட்டமாக இது அமையுது. தொடர்ந்து இந்த நாட்கள் சிறப்புற்று இந்த நூற்றாண்டு விழாவும் சிறப்புறணும் என நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். சின்ன பிள்ளைகள் எல்லாமே வரிசையாக வந்து இந்த இடத்துல சரஸ்வதி தாக்கி பூ போட்டு வணங்கி கொண்டிருக்கிறேன். இப்படிவே தொடர்ச்சியாக இந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய கல்வி தெய்வமாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்குரிய வழிபாடு என்பது மிக முக்கியமானது. இந்த பள்ளி பருவங்களில் அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம், அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய விஷயம். அப்படியான ஒரு முன்மாதிரியான செயற்பாடு தான் இன்றைய நாளில் இந்த பாடசாலையில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். செயலாளருமாகிய திரு லட்சுமண இளங்கோவன் அவர்களே, எமது இந்த கட்டிடத்தை எமக்கு கட்டுவித்து எமக்கு இன்று கையளிக்க இருக்கின்ற லைக்கா நிறுவனத்தினரின் திரு பிரேமானந்தன், திருமதி பிரேமானந்தன் அவர்தாம் சகோதரர்கள் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஓய்வுநிலை அதிபர்களே, வலியக்கல்வி கனிமனை ஆசிரியர் ஆலோசகர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த நிகழ்வு யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிகவும் குறுகிய காலத்தில், கிட்டத்தட்ட 2 மாதங்களே ஆன நிலையில் மிகவும் துரித கதியிலே நேர்த்தியான முறையிலே எங்களுக்கு கட்டுவித்து அந்த சிலையினையும் இரவோடு இரவாக கொண்டு வந்து இங்கே சரஸ்வதி அம்மா அவர்களை இருத்தி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் இன்றைய தினம் இவ்வளவு வெகு சிறப்பாக இந்த விழா நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த வகையில் இரவு 3 மணி வரை அந்த அம்மாவுக்கு பெயிண்ட் பண்ணி காத்திருந்த எங்கள் ஊழியர்களை என்றுமே நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையிலே அவர்களுக்கு முதலில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நிகழ்வாக இன்றைய தினம் பிரதம விருந்தினராக வருகை தந்து எம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு லட்சுமணன் இளங்கோ ஐயா அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம். திரு பிரேமானந்தன் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தற்போதிடம். அனைவருக்கும் தெரியும், பாரியா சரியில்லாவிட்டால் கணவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வகையிலே உறுதுணையாக இருந்த திருமதி சசிரேகா பிரேமானந்தம் அவர்களை அடுத்ததாக எமது இந்த
கட்டிடத்தினை மொத்தமாக சிலை உட்பட பெயிண்டிங் உட்பட 21,15,500 ரூபாய் செலவிலே செய்து முடித்து இன்று பாடசாலை சமூகத்திடம் இதனை கையளிக்கின்றோம். அடுத்ததாக எமது கட்டடக் கலைஞர்கள் சிற்ப கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே முதலில் திரு பிரேமானந்தன் அவர்களினால் எமது கட்டடக் கலைஞர் திரு கஜித் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். பார்த்து செய்த திரு பத்மநாதன் ஐயா அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம். அப்படியாக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த சரஸ்வதி சிலையை வந்து மிக விரைவாக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய கட்டடக் கலைஞர்கள் வந்து இந்த இடத்துல கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. முதலாவதாக இந்த ஒரு நல்ல பொழுதிலே என்னை அழைத்து கௌரவித்துக்காக விளையாட்டு இந்த ஏற்பாடு குழுவுக்கு என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே இந்த கல்லூரியுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டியதாக இன்றைக்கு இந்த கல்லூரியுடைய வளாகத்திலே சரஸ்வதி சிலையுடைய சிறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த சிலையை தந்துதவி இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவசாமி பிரேமானந்த் மற்றும் அவருடைய துணைவியார் சசிரேகா பிரேமானந்த் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய முதலாவது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக அவருடைய கனிஷ்ட புதலுடைய திருமணம் 4ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அதற்கு எங்களால் சமூகிக்க முடியாத அந்த பொழுதிலும் இந்த வேளையிலே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்வடைகின்றோம். குறிப்பாக திருமதி சசிகா அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துடைய பழைய மாணவி என்ற வகையிலே நிச்சயமாக அவர் ஒரு செய்து வைக்கின்ற ஒரு பொழுதிலே இந்த சிலையானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவங்க எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய கல்வியினுடைய ஒரு அடையாளமாக இந்த சரஸ்வதியுடைய உருவம் சிலைகளை நாங்கள் என்னுடைய மனதிலே நிறுத்திக் கொள்வது உண்டு. இங்கே தேவாரத்தின் பொழுது இசைக்கப்பட்ட பாடலில் ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பல் இங்கு போல் வாழ்வான் என்னுள்ளத்தில் இருப்பல் இங்கு வாராது இடர் என்ற அந்த சகலாவலிமாருடைய காப்பு பாடலும் சரி, அதே போல கம்பருடைய பாடல்களுக்கு தெரியும் படி என்றமும் அந்த இடர் வாராது இருக்கின்ற பாடலும் கருதி, குறிப்பாக ஒரு கல்வி கூடத்திலே அந்த கலைகள் வித்தைகளை தருகின்ற தாயாக சரஸ்வதியுடைய அந்த பிரதட்சம் இங்கே உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அதற்காக அதை தந்திருக்கின்ற இந்த குடும்பத்தார் இன்னும் மென்மேலும் சகல வளங்களோடும் பாட வேண்டும் என்று இந்த வழியில் வாழ்த்திக்கொண்டு, குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்தளவிலே எங்களுடைய ஊரிலே ஒரு அடையாளமாக இந்த பெருங்காடு பகுதிகளிலே குறிப்பாக இந்த சூழல் ஒரு கற்றலான சூழலாக அமைந்திருக்கிறது. சிவாலயங்கள் ஆலயத்தோடு சேர்ந்த ஒரு சூழலிலே இந்த பாடசாலை 100ஆண்டு காலம் என்று சொல்லி சொன்னால் சின்ன காலம் அல்ல. குறிப்பாக இந்த மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த பெருமை கொள்ள வேண்டும். ஒரு 100ஆண்டு தாண்டி இருக்கிற பாடசாலையிலே நீங்கள் கல்வி கற்கிறீர்கள். நாங்களும் பிரிவானவர்களும் எங்களுடைய கணேசா வித்தியாசாலையை பொறுத்தளவிலே எங்களுக்கு எங்களுடைய அரிச்சுடைய தந்த பாடசாலையாக அந்த பாடசாலை இருக்கிறது. அந்த சூழலிலே இந்த ஊரில் இருந்த பொழுதுகள் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். அந்த சூழலை மீள எங்களுடைய சந்ததிக்கு தர வேண்டும் என்ற அந்த பெருவிருப்போடு இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த பாடசாலை 100ஆண்டு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நாங்களுடைய சுதந்திரத்தை 78வது ஆண்டாக நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், சுதந்திரத்துக்கு முன்னாத காலத்திலே எவ்வாறாக இந்த பாடசாலை உருவாகி இருக்கும் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய தமிழ் மொழியிலே தங்களுடைய கலாச்சாரத்தோடு கற்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடசாலைகள் கால்கோள் கொண்ட காலம். அந்த வகையிலே இந்த 100ஆண்டு விழாவை சிறப்பாக எங்களுடைய கல்லூரி அதிபர்கள் திருமதி வனிதா அருட்செல்வர்கள் பல்வேறு உதவிகளோடு முன்னெடுத்து வருகிறார். அதற்காக இங்கே குளத்திலும் புலன்பெயர்ந்து இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் பல்வேறுபட்ட உதவிகளை இங்கே செய்து வருகிறார்கள். அந்த உதவிகள் நிச்சயமாக ஒரு கல்விக்கான முதலீடு வகையிலே நிச்சயமான ஒரு பெரிய ஒரு
எதிர்காலத்துக்கான நம்பிக்கை என்ற முதலீடாக அது இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையை அது குடைத்திருக்கவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்த பொழுதிலே குறிப்பாக இங்கே இணைந்திருக்கின்ற பெற்றோர்கள் முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் எங்களுடைய ஊரின் அடையாளமாக இருப்பார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு உதவுவதற்கு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களாலான முயற்சிகளையும் உதவிகளையும் தருவதற்கு முன்னிற்கிறார்கள். அதை சரியான வகையிலே உங்களுடைய குழந்தைகளை சரியான திசையிலே வழிகாட்டி அவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வேளையிலே இந்த பாடசாலையுடைய இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மனரடைகிறோம். ஏனென்று சொன்னால் 2 பாலங்கள் தாண்டி பல்வேறு நெருக்கடிகளை சுமந்து நீங்கள் இந்த பாடசாலையிலே கடமை புரிகிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய காலத்திலும் கூட எங்களுக்கு தங்கியிருந்த மாணவர்கள் எங்களுடைய நிலையை கருதி தங்களுடைய ஓய்வு நேரங்களை எங்களை வகுப்படுத்தி இந்த பாடசாலையிலே இந்த கற்றலை செயற்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையிலே உங்களுடைய சேவைகள் தொடர்ந்தும் இந்த தீவிரத்துக்கு குறிப்பாக இவ்வாறான கடல் கடந்த தீவுகள் மற்றும் இவ்வாறான தீவு பாடசாலைகளுக்கு சிறப்பாக உங்களுடைய சேவைகள் அமைய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வேண்டுகோள் இதை வைத்துக்கொண்டு மீண்டும் எங்களுடைய பிரேமானந்தா குடும்பம் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட உதவிகளை இந்த ஊருக்கும் குறிப்பாக ஊருக்கு மட்டுமல்ல பல்வேறு மாகாணங்களுக்கு அவர் செய்து வருகிறார். அவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் தொடர்ந்தும் அந்த உதவிகளை செய்வதற்கு எல்லாம் வல்ல இறையருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று இந்த சிலை சிறப்பு விழா 100 ஆண்டுக்கான இந்த பாடசாலையினுடைய ஒரு எழுச்சி விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். அதற்கு வர முடியாத காரணத்தினால அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இன்று 100 ஆண்டு விழாவுக்கான ஒரு சிலையாக எங்கள் சரஸ்வதி தெய்வத்தை நாங்கள் இங்கே பூசிச்சிருக்கிறோம். அதை இப்போ ஒரு 2-3 கிழமைக்கு முதலாக திறந்து வைத்திருக்கிறோம். இந்த பாடசாலை மிக பெரிய வரலாறு கொண்டது. எங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் அப்பா இங்கே படித்தவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும். அதே நேரம் எங்களை மூத்த அண்ணா படித்தவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும். அதை விட இந்த துணைவியார் இங்கே படித்தவர். இவர் இங்கே படித்த காலத்தில் தான் நான் மகாவித்தியாலயத்தில் படித்தேன். படித்து இங்கே தண்ணி திறக்க வரணாங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும். அந்த காலத்தில் தான் யுவ கண்டதுலேருந்து திரைக்கு 43 வருடங்களுக்கு முன்பு யுவ கண்டதில் இருந்து பிறகு யுவ காதலுக்கு இப்படி எங்கிற காலம் போச்சுது. இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் 43 வருஷத்துக்கு முதல் உங்களை மாதிரி இருந்தவங்க தான் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா நீங்கள் அவ்வளோ பேர் ஒவ்வொருத்தருமே கூட இப்படி ஒரு நிலைமைக்கு வரலாம். நீங்கள் 1000 பேருக்கு உதவி செய்யலாம். ஆகவே நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஊக்கமாக படித்து முன்னேறி மேலும் மேலும் எத்தனை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த பிரின்சிபல் அவர்களுக்கும் இனிய டீச்சர்ஸ்மார் இனிய பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த சிற்பத்தை செய்த ஐயாவுக்கும் அவருடைய உதவியாளர்களுக்கும் இனிய அனைத்து ஆட்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். முன்னாள் அதிபர் பஞ்சலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சலையின் அதிபர் அவர்களே, இளங்கோவனர்களே, சிறப்பு நன்றாக இந்த சிலையை அமைத்து கொடுத்த பிரேமானந்தன் அவர்களே, அதன் பாரியார் மற்றும் இங்கே வலைய பணிப்பொருட்கள் வராதிருந்தாலும் அதற்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு மேலே இந்த சரஸ்வதி சிலையானது பாடசாலையிலே மிகவும் நாங்கள் ஒரு முக்கியமாக கருத்தில் ஒரு குறிக்கோளோடு இந்த அமைக்கப்பட்டிருக்கு. மேலே உங்களுக்கு தெரியும், கல்வி தெய்வமாகிய இந்த சரஸ்வதியை நாங்கள் சரஸ்வதி பூஜையிலே 3 சக்தியை வழிபடுகிறோம். அதே மாதிரியாக இந்த கல்வி தெய்வமாகிய இந்த சரஸ்வதியை நாங்கள் தினமும் இந்த சரஸ்வதியை நினைத்து வழிபட்டு எங்களுடைய பாடங்களை தொடங்குவோமாக இருந்தால் எங்களுடைய அந்த கல்வியானது நிலை நிறுத்தி அவிழ்த்தியாகும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே நாங்கள் இதை சிலை அமைத்து விட்டோம் என்று இருக்காமல் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சரஸ்வதியுடைய சிலையை உங்களுக்கு தெரியும், தூசி படம், மற்றது குப்பை எல்லாம் வரும், மற்றது பெரும்பாலும் அசுத்தமாக நாங்கள் தவிர்த்து அதனை துப்புரவு செய்து நாளாந்தம் இந்த
சரஸ்வதியை நாங்கள் துப்புரவாக வைத்து அதனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கல்வி கற்க முதல் கல்வி தெய்வமாகிய அந்த சரஸ்வதியை துதித்து உங்களுடைய பாடங்களை தொடங்கி நல்லறிவுள்ளவர்களாக கல்வியில் முன்னேறணும் என்று நான் இந்த இடத்திலே வாழ்த்திக்கொண்டு மற்றவே இந்த உண்மையிலேயே இந்த ஒரு கைங்கரியத்தை செய்த இந்த பிரம்மானந்தன் அவருடைய குடும்பத்தினருக்கு நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் இந்த பாடசாலை கல்வியிலே முன்னேற வேண்டும், இணைப்பாட விதான செயற்பாடிலே முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கிராந்தி அம்பதி முருகனை நினைவில் இருத்தி வாழ்த்தி கொண்டு மேலும் மேலும் இந்த பாடசாலை நல்ல நிலைக்கு பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரை நேரமும் எமது இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் இந்த பாடசாலையிலே 2016ஆம் ஆண்டு நேர்முகத் தேர்வின் படி தெரிவு செய்யப்பட்ட இந்த பாடசாலைக்கு வந்திருந்தேன். அன்று நான் இந்த பாடசாலைக்கு வந்ததும் ஒரு சரஸ்வதி தின விழாவில் அன்று நான் எத்தினால் இந்த பாடசாலையை விட்டு நான் செல்வதற்கு இடையில் ஒரு சரஸ்வதி சிலையை அமைக்க வேண்டும் என்று பெரிய கனவு கண்டிருந்தேன். இன்னும் எனக்கு பென்ஷனுக்கு 3 வருடங்களே இருக்கின்றன. அதற்கிடையிலே இந்த சரஸ்வதி சிலையை அமைத்ததை விட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையிலே என்னை விட இதை அமைத்து தந்ததற்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே நலன் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிலையினை இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் குறைந்தது 60-70 கோள்கள் என்றான வரும். அவ்வளவு தூரம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிரித்தானியாவில் இருக்கின்ற தீர்ப்பாயம் குழுமம் திரு பரமலிங்கம் மயூரன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து சுவிஸிலே வாழுகின்ற திரு சொக்கலிங்கம் ரஞ்சன் அவர்களுக்கும் நேற்று இரவு கூட எடுத்தார்கள். அதில் பூச்சாடி வைக்காட்டி வழியிருக்காது, என்ன டீச்சர் பூச்சாடி என்று வைக்க வேண்டும் என்று. அப்போ நான் யாழ்ப்பாணத்திலிருந்து திரும்பி பூச்சாடியை கொண்டு வர இல்லாத அவர்கள் ஓரியர் ஒழுங்கு செய்து புறம் இரவு விடியப்புறம் 4 மணிக்கு எடுத்து கட்டினோம். தோரணம் கட்டுறீங்களோ நான் சரிக்கிட்டு வீட்டிலே இருந்து என்ன விளையாடைய பற்றி கொண்டு வாரத்துக்கு அதை இங்கே ஓரியாக்களை பிடிச்சி விட்டு தோரணங்களாம் கட்டி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே செய்து எமது இந்த கட்டிடக் கலைஞர்கள் சிற்ப கலைஞர்கள் அனைவரும் எங்களோடு ஒரு நட்புறவான முறையிலே பாடசாலை நேரத்திலே நட்புறவான முறையிலே இவ்வளவு விரைவாக செய்து முடிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த வகையிலே மிகவும் குறுகிய காலத்தில் சிறந்ததொரு சரஸ்வதி சிலையினை நமக்கு அமைத்து தந்ததற்கு அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு ஊக்கமளித்து ஆக்கமும் அளித்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த 100ஆண்டு விழா காலத்திலே இந்த சிலையானது இன்றைய தினம் திறக்கப்பட வேண்டிய 100ஆண்டு விழாவுக்கு திறப்பதற்காக காத்திருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்றைய தினம் இது திறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதற்கு உதவி செய்த அண்ணா அவர்கள் 100ஆண்டு விழாவுக்கு வருகை தர மாட்டார் என்று அறிந்தபடியால் அவரும் அவருடைய பாரியார் அவர் தம்பி நினைவாக அதனை திறக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு மிகவும் நிறைவாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த சசிகலன் அவருடைய சகோதரங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கல்வியை திறநீக்கம் செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படி இந்த திருமண சந்தர்ப்பம் இல்லாட்டி அவர்கள் இணைந்திருக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய தினம் அவர்களுக்கும் எமது சரஸ்வதி அம்மாவின் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்குமே எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.